வணக்கம் மக்களை, கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்கள்ட்ட பிறந்த நாள். அதுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நயன்தாரா நடிக்க உள்ள புது படத்திற்கான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது நயன்தாரா பிறந்த நாளையொட்டி செந்தில் நல்லசாமி இயக்கத்தில் நயன்தாரா நடிக்க உள்ள ராக்காயி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டைட்டில் டீசர் வெளியாகி உள்ளது. இந்த படத்துக்கு ராக்காயி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. படத்திற்கு கோவிந்த் வசந்தா இசையமைக்க உள்ளதாகவும் இந்த பட டீசர்லேயே அறிவிக்கப்பட்டிருக்கு. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் மற்றும் மூவிவர்ஸ் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்க உள்ள இந்த படத்தில் நம்ம நயன்தாரா ஒரு அதிரடியாக காணப்படுவதாக அந்த டீசர்ல காணப்படுது. டைட்டில் டீசர்ல அருண் தன்னுடைய குழந்தைக்கு பாலை கொடுத்தபடியே ஒரு பக்கத்தில் மிளகாய் அரைக்கிறார் நம்ம நயன்தாரா. இதையடுத்து அவரது வீட்டை சுற்றி ஏராளமானவர்கள் கைகளில் தீப்பந்தத்தோடு ஆயுதங்களோடும் வருகை தருகின்றனர். தொடர்ந்து வெளியில் அறிவாளுடன் வரும் நயன்தாரா அவர்களை ஒருவர் பின் ஒருவராக வெட்டி சாய்ப்பதாக இந்த அறிவிப்பு டீசரில் காணப்படுகின்றது. தொடர்ந்து தான் அரைத்த மிளகாயை அவர்கள் மீது தூவுவதாகவும் காணப்படுகின்றது. ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்த டீசர் மிக அற்புதமாக காணப்பட்டிருக்கு. இது ஒரு பீரியட் படமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நம்ம தனுஷ் எப்படி அசுரன்ல ஒரு ரியல் அசுரனா இருந்தாரோ அதே போல இந்த ராக்காயி படத்துல நயன்தாராவும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு பலரும் பேசிக்கொள்றாங்க. அது எந்த வகையில இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர அப்டேட்ல தான் காண முடியும். நயன்தாராவை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு நயன்தாராவோட பிறந்தநாள் அப்படிங்கிறபடியால் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிடுவோம். நயன்தாரா 20 ஆண்டுகளை கடந்து திரைத்துறையில் முன்னணி நடிகையாக சாதனை படைத்து வருகிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளிலும் இவர் அடுத்தடுத்து நடித்து கடந்த 2022ஆம் ஆண்டு நடிகர் விக்னேஸ்வரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டதோடு வாடகத்தாய் முறையில் உயிர் மற்றும் உலக் என 2 குழந்தைகளுக்கு இவர் தாயாகியுள்ளார். இந்த நிலையில இன்றைய தினம் நயன்தாரா தன்னுடைய 40வது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றார் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சு கொள்ளலாம். அது மட்டுமல்லாது இதே சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு நயன்தாராவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய ஒரு ஆவணம் படம் கூட நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியாகி இருக்கிறத நம்ம குறிப்பிட வேணும். அது மட்டும் இல்லாத இந்த டாக்குமெண்ட்ரி பட சந்தர்ப்பத்தில் நடிகை நயன்தாராவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் இடையில் சிறு கருத்து மோதல்கள் வந்ததாகவும், அதே மாதிரி அதுக்காக தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நயன்தாராவை குற்றம் சாட்டியுள்ளார் அப்படிங்கிற பல சர்ச்சைகள் இந்த டைமில் வெளியாகி இருக்க இந்த நேரத்தில் இந்த ராக்காய் படத்தின் டீசர் மிக பெரிய எதிர்பார்ப்பை நயன்தாரா மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. என்னடா இப்படியெல்லாம் நடிக்கிறாங்களே, ரத்தம் தெறிக்க கொடூரமான முறையில் நம்ம நயன்தாரா நடிக்கிறாங்களே, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் டைட்டில் டீசரும் நிரூபிச்சிருக்கு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் நயன்தாராவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா அசுரன்ல தனுஷுட்டு கேட்டப்ப நம்ம பார்த்துருந்த ஒரு தந்தையா அவர் ரத்தம் தெறிக்க எப்படி அந்த படத்தில் இருந்தார் அப்படிங்கிறத அதே போல ஒரு கெட்டப்பில் தான் நம்ம நயன்தாராவும் இருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் நயன்தாராவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு நடிப்பையும் வெளிக்காட்டும் அப்படிங்கிறத நாங்கள் நிச்சயமாக குறிப்பிட வேணும். சரி, பொறுத்திருந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.